ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்கள் வந்து இப்போலாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. பட் இதை வந்து நம்ம நேச்சுரலாக அந்த பிரச்சனை வராமல் எப்படி தடுக்கிறது, வந்த பிறகு என்ன பண்ணுறது, அப்படி வந்துட்டால் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அது வந்து பனிக்குட திரவம், அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் குழந்தை வந்து கருப்பைக்குள்ளே ஒரு நீர்ப்பைக்குள்ளே தான் இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிட் பேக்குள்ளே தான் வந்து குழந்தை இருக்கும். அதுக்குள்ளே தான் குழந்தை வந்து ப்ரீத் பண்ணும். உள்ளே வந்து ஃபுட்டு வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே தான் வந்து அந்த பேபி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்தோட ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு 5-6 மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்குட நீர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான். ஏன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 வாரத்துக்கு மேலே கர்ப்பிணி பெண்களுக்கு பனிக்குட நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா அது நார்மலான விஷயம்தான். ஏன்னா 36 வாரத்துக்கு மேலே அதுக்கப்புறமா ஒரு 4 வாரம் தான் டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால் குழந்தைக்கு பெரிய ஆபத்தும் இல்லை. அப்படி குறையிறது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். பட் சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த 36 வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 6-7 மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பனிக்குட நீர் வந்து குறைஞ்சிரும். அது வந்து குழந்தைக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ இதனால் மிச்சம் இருக்க மாதங்களில் குழந்தையோட வளர்ச்சிக்காகவும் குழந்தையோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சில விஷயங்கள் பண்ணதன் மூலமாக அந்த பனிக்குட நீரை வந்து அதிகரிக்க முடியும். இதை வந்து நம்ம வீட்லேயும் சில ஹோம் ரெமெடிஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சிவியராக இருக்குது, தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல்லையும் சில ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தான் இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒருவேளை சில பேருக்கு நீங்கள் வந்து ஒரு 5th 6th மந்த்லேயே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க. அப்போவே வந்து உங்களுக்கு பனிக்குட நீர் வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப நல்லாவே பாதிக்கு பாதி கம்மியாகிடுச்சு. ஆனால் குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் 3-4 லிட்டர் தண்ணி வந்து ரெகுலராக கர்ப்பிணி பெண்கள் குடிக்கணும். முடியலையோ முடிஞ்ச வரைக்குமே வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதும், அதில் வந்து எந்த விதமான சோம்பேறித்தனமும் நம்ம படவே கூடாது. அப்போ வந்து நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி இந்த மாதிரி நிறைய நம்ம குடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து குறையாமல் இருக்கும். இதோட வெறும் தண்ணீரோட மட்டும் இல்லாமல் மெலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது தர்பூசணி பழம், நீர்ச்சத்து நிறைந்த மஸ்க் மிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாம்பழம், அப்புறமா வாட்டர் மிலன், அப்புறமா மாதுளம்பழம், இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். டெய்லி பேசிஸில் டெய்லி ஒரு பழம் 2 பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மாதுளம்பழம்னா டெய்லி 2 பழம் 1 பழம் உதுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வாட்டர் மிலன் அப்படின்னா நல்லாவே ஒரு 4-5 பீஸ் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநீர் குடிக்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு மித்து இருக்குது. என்ன அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் வந்து இளநீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இளநீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு. கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து டெய்லி ஒரு இளநீர் வந்து தாராளமாக குடிக்கலாம். பட் வந்து பிபி மாதிரியான பிரச்சனைகள், டயபெட்டிஸ் இல்லாமல் இருந்தால் தாராளமாக குடிக்கலாம். ஸோ இளநீர் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் வந்து அடிக்கடி உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதாவது சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அப்புறமா வந்து பூசணிக்காய், இந்த மாதிரியான நீர்க்காய்கள் அதிகமுள்ள காய்கறிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு வந்து மெடிக்கலி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறதுனாலையும் பிபி இருக்கிறதுனாலையும் இந்த பனிக்குட நீர் வந்து குறையும். அப்போ கர்ப்ப காலத்தில் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே டாக்டர்ஸ் வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பனிக்குட நீர் குறையிறதுக்கு பேர் வந்து ஆலிகோஹைட்ரமினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரிப்ஸ் மூலமாக குழந்தைக்கு வந்து நீர்ச்சத்தை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த வெளியிலேருந்து ஒரு சலைன் வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணி அதிகப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி குழந்தைய வந்து நம்ம சேஃபாகவே நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். மொத்தத்தில் வந்து நம்ம ரொம்ப பயப்படவும் கூடாது. ரொம்ப பயந்தாலே வந்து இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து தைரியமாக நம்ம நல்ல ஒரு ஹாப்பியான மனநிலையோடு இருக்கணும். எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படக்கூடாது, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.